Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம பேம்ப் நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்க போகிற இந்த வியூ பாயிண்ட்டோட நேம் ஹூடோஸ் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் கால்கரியிலேருந்து 127 கிலோமீட்டரில் இருக்கிற பேம்ப் நேஷ்னல் பார்க்கில் இருக்குது. இதுக்கான ட்ராவல் டைம் கால்கரியிலேருந்து 1 hour 26 minutes. நாம் பார்க்க போகிற வியூ பாயிண்ட் போஃபால்ஸ் ட்ரைலில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம ரெண்டு வழியில் போய் பார்க்கலாம். ஒன்று போஃபால்ஸ் ட்ரைல் சர்ப்ரைஸ் வியூ பாயிண்ட் கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. அந்த ட்ரைல் வழியாக நம்ம இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 கிலோமீட்டர் கிட்ட ட்ரைல் டிஸ்டன்ஸ் வரும். ஹைக்கிங் மூலியமாகவோ சைக்கிளிங் பண்ணிட்டோ பார்க்கலாம். அதுக்கான ரூட் எல்லாமே கிளியராக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக போயிட்டு அந்த ஹூடோஸ் வியூ பாயிண்ட்டுக்கிட்டே காரை பார்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்க்க முடியும். நாங்கள் இப்போ போகிறது அந்த ஹூடோஸ் வியூ பாயிண்ட் கிட்ட போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு ட்ரைல் போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட் ஃபுல்லாகவே சீனிக் டிரைவ் தான். இந்த ரூட் பார்த்திங்கன்னா போஃபால்ஸ் ட்ரைலில் வர ஒரு பார்ட்டு. அதனால் இந்த ரூட்டில் போகும்போது ரெண்டு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று நம்ம போகிறது ட்ரைல் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் சைக்கிளிங்கு ஹைக் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பாங்க அதே ரூட்டில். அதனால் அதை நம்ம பார்த்து கொஞ்சம் கவனமாக போகணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு கவனமாக போகணும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற ரூட்டில் இருந்த ஒரு சில டீர்ஸு. இதே ரூட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா மூஸும் பார்த்தோம். டிரைவிங்லேயே நிறையா மூஸ் சைடில் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தது. அதையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த ரூட்டில் எப்போ போனாலும் கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்க முடியும். நீங்கள் கிட்ஸ் வச்சுருக்கீங்க, உங்கள் கிட்ஸுக்கு அனிமல்ஸ் பார்க்க பிடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடமும் கிட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நம்ம ஹைக்கிங் அப்படின்னு சொல்லும்போது மலை மேலெல்லாம் ஏறணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. இது ஃப்ளாட் சர்ஃபேஸாக சொல்லப்போனால் நம்ம மலை உச்சியில் நின்றுக்கிட்டு என்டையர் பேம்ஃப் சிட்டியே பார்க்குற மாதிரி ஒரு வியூவில் தான் இருக்கும் இந்த வியூ பாயிண்ட். நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ஹூடோஸ் வியூ பாயிண்ட் கிட்ட வந்தாச்சு. இந்த வியூ பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்க்கிங் பண்ணுறதுக்கான இடம், வாஷ்ரூம் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹூடோஸ் வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 5 வியூ பாயிண்ட்ஸுமே வித்தின் 1.5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வேறு வேறு இடத்துல இருக்கும். கண்டினியூஸாக இது நம்ம கொஞ்சம் ஹைக் பண்ணி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரைலுமே போஃபால்ஸ் ட்ரைலில் ஒரு பார்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் போர்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரியும். இதுதான் நான் சொன்ன அந்த 5 வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட்டும் பாருங்கள் அந்த மவுண்டைனோட கிளிஃபில் இருக்குது. நம்ம ஒரு மவுண்டைனோட உச்சியில் நின்றுட்டு மற்ற மவுண்டைன்ஸையும் அந்த பேம்ஃபோட வியூவையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது பேம்ஃபில் இருக்கிற ஸ்ப்ரிங் ஹோட்டல்ஸ் வியூ தெரியும், ப்ளஸ் அங்கே இருக்கிற மவுண்டைன்ஸ் தெரியும். கீழே ரிவர் போகிறது ரொம்ப சூப்பராக தெரியும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரிவரை ஒட்டி நிறைய ஹூடோஸ் இருக்கும். ஹூடோஸ் அப்படிங்கிறது ராக்கோட ஒரு ஃபார்மேஷன்ஸ் தான். ஒரு ராக் மழை வெயில் எல்லாம் பட்டு அது ஒரு ஷேப்புக்கு மாறி இருக்கும். அந்த வியூ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக தெரியும். அது ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்லேருந்து தெரியாது. ரெண்டாவது வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த ஹூடோஸும் தெரியும். அங்கே சைடில் தெரியுது பாருங்கள், இதுதான் அந்த ஹூடோஸ். நம்ம ஹூடோஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹூடோஸ் அப்படிங்கிறது இயற்கையால் உருவான ஒரு அமைப்பு. இது பார்க்க பிரமிடு மாதிரி ஒரு அமைப்பாக இருக்கும். அதோட உச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டு சர்ஃபேஸு, ஒரு பாறை மாதிரியான அமைப்பு இருக்கும். இது தனியாக அந்த பிரமிடுக்கு கேப்பு போட்ட மாதிரி இருக்கும். அல்பர்டா ப்ராவின்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஹூடோஸ் இருக்குது. ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஹூடோஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரம்கல்லர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஹூடோஸ். இந்த ட்ரம்கல்லர் சிட்டியை டைனோசர் சிட்டி, டைனோசர் வாழ்ந்த இடம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் இங்கேருந்து அந்த டைனோசரோட எலும்புகள்லாம் எடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது.
அந்த டைனோசர் சிட்டியையும் நம்ம கூடிய சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ போய் நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போகிற வழியிலே சைடில் பார்த்திங்கன்னா நிறைய வைல்டு ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இப்போ தான் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுனால பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பூக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தது. அந்தளவுக்கு கேமராவில் கிளியராக தெரியல, ரொம்ப சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹூடோஸ் வியூவும் வந்து கிளியராக தெரிஞ்சது. ப்ளஸ் வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த மவுண்டைனோட நேம் ரண்டில் மவுண்டைன். அந்த வியூ பாயிண்ட் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நமக்கு ஹூடோஸ் வியூ பாயிண்ட் தெரியும், மவுண்ட் ரவுண்டல் தெரியும், சல்ஃபர் மவுண்டைன் வியூ, சாம்சன் பீக்கு, டனல் மவுண்டைன், மவுண்ட் நார்க்வே, இவ்வளோ மவுண்டைன்ஸும் வியூவும் வந்து இந்த ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். நாங்கள் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஹூடோஸை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னொரு சூப்பரான வியூவும் கிடச்சிச்சு. உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரில. அந்த ஹூடோஸ்க்கு கீழே ரிவரில் மூவ்ஸ் வந்து வரிசையாக வந்து அந்த ரிவர்க்குள்ளே கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஹூடோஸை நம்ம மேலேருந்து கீழே இறங்கி கிட்ட போய் பார்க்கலாம், அதுக்கான ரூட்டும் இருக்குது. ஆனால் இப்போ அந்த மூவ்ஸ்லாம் வந்து குட்டி போடுற டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு அங்கே இன்ஃபர்மேஷன் போர்டில் வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் கீழே இறங்கி போய் பார்க்கல. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அங்கே பூத்திருந்த குட்டி குட்டி ஒயிட் ஃப்ளவர்ஸ். இது மாதிரி இங்கே நிறைய இடத்துல இருந்தது. நம்ம போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருந்ததுனால நம்மளுக்கு கவர் ஆகலை. இந்த ரூட் பார்த்திங்கன்னா ஸ்டாலர் அக்சசபிள். நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாலரில் தான் என்னோடய குழந்தையை போட்டுட்டு அழைச்சிட்டு போயிருந்தேன். நம்ம ஒரு மலை உச்சியில் இருந்துட்டு மற்ற மலைங்களை பார்க்குறது வந்து கண்டிப்பாக வேறு லெவல் தான். எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரீ மைண்டாக இருந்தது, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, எங்கே பார்த்தாலும் க்ரீனாக வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் க்ரீன் பார்க்குறதுனால ரொம்ப நேரம் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பிளேஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பைன் ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் போர்டில் இருந்தது. அதே மாதிரி நாங்கள் போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா 2 வகையான பைன் ட்ரீஸ் பார்க்கும்போதே நல்ல கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஒரு டைப்பு, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னொரு டைப்பு. இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா கிளர்க் நட்கிராக்கர் அப்படிங்கிற ஒரு வகையான பேட்ஸ் அங்கே பார்க்க முடியும். அது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் தேன் சிட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, குட்டி சிட்டுக்குருவி, அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப குட்டியாக இருந்தது. இங்கே நிறைய பறந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் ஒரு இடத்துல எடுத்திருக்கோம், அது எந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது தெரியல. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கிற 4th வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டை போ வேலி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது என்டையர் போ வேலியோட வியூவுமே நமக்கு தெரியும். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பேம்ஃப் ஸ்ப்ரிங் ஹோட்டலோட வியூ பாயிண்ட் நமக்கு கிளியராக தெரியும். இந்த வியூ பாயிண்ட்டை ராவன்ஸ் ஃப்ளையிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ராவன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப்பான க்ரோ தான். நிறைய ராவன்ஸ் வந்து இங்கே ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து. இதுக்கப்புறம் இருக்கிறது கடைசி வியூ பாயிண்ட்டு. வாங்க நம்ம அந்த வியூ பாயிண்ட்டையும் போய் பார்த்துட்டு அந்த வியூ பாயிண்ட்லேருந்து என்ன வியூ தெரியுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமும் ட்ரையல் இருக்குது. இது வரையிலும் தான் வந்து நம்ம ஸ்டாலர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ப்ராப்பர் ட்ரையலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே நிறைய பியர்ஸும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஹைக் பண்ணும்போது பியர் ஸ்ப்ரே அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இருந்தாலும் நம்ம போகும்போது ஒரு குரூப்பாக போகணுன்னு சொன்னால் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம கிட்டக்க வராது. இப்போ நாங்கள் மட்டும்தான் போயிருந்ததுனால நாங்கள் இதுக்கப்புறம் போக நாங்கள் ட்ரை பண்ணலை. இதுதான் இங்கே இருக்கிற கடைசி வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கிளர்க் நட்கிராக்கருங்கிற பேர்ட்ஸ் வந்து நிறைய சுற்றிக்கிட்டு இருந்தது. நாங்கள் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது, நீங்கள் பார்த்த பிளேஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி பேம்ஃப் நேஷ்னல் பார்க்கில் இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே வீடியோவாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எங்களோட வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு அவர் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள், இணைந்தே பயணிப்போம்.